ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டலெக்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து முக்கியமான 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோ எக்கனாமிக்ஸில் மணி அண்ட் மானிட்ரி பாலிசி போட்டேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த மணி அண்ட் மானிட்ரி பாலிசியோட வீடியோ லிங்க்கை அட்டாச் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் உள்ள முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? என்ன கேட்டிருக்காங்க? சரியானது அல்ல. எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் என்னென்னா, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது ஒரு கடமையாகும். ஆப்ஷன் பி சட்டங்களின் அரசியலமைப்பு செல்லுபடித்தன்மையை ஆய்வு செய்வதில் இது நீதிமன்றத்திற்கு உதவுகிறது. ஆப்ஷன் சி, அடிப்படை உரிமைகளைப் போலவே இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் அடிப்படை கடமைகள் நீட்டிக்கப்படலாம். ஆப்ஷன் டி, 6-14 வயதுக்குட்பட்ட தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது அனைத்து பெற்றோர்களின் கடமையாகும். இந்த 4 ஆப்ஷனில் எது அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளில் தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? எந்த ஆப்ஷன் தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? இன்னொருடைய ஆப்ஷன்ஸை படிக்கிறேன் பாருங்கள். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது ஒரு கடமையாகும். ரெண்டாவது ஆப்ஷன் சட்டங்களின் அரசியலமைப்பு செல்லுபடித்தன்மையை ஆய்வு செய்வதில் இது நீதிமன்றங்களுக்கு உதவுகிறது. மூணாவது ஆப்ஷன், அடிப்படை உரிமைகளைப் போலவே இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் அடிப்படை கடமைகள் நீட்டிக்கப்படலாம். நாலாவது ஆப்ஷன், 6-14 வயதுக்குட்பட்ட தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது அனைத்து பெற்றோர்களின் கடமையாகும். இந்த 4 ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க? யோசிங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். எது தவறாக இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுதான் தவறு. அடிப்படை உரிமைகளைப் போலவே இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் அடிப்படை கடமைகள் நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் தவறாக இருக்குது. இதுதான் சரியானதல்ல. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். அடிப்படை கடமைகளில் இருக்குன்னா தான் இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது ஒரு கடமை. சட்டங்களின் அரசியலமைப்பு செல்லுபடித்தன்மையை ஆய்வு செய்வதில் இது நீதிமன்றங்களுக்கு உதவுது. எது அடிப்படை கடமைகள் நீதிமன்றங்களுக்கு உதவுது. 6-14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது அனைத்து பெற்றோர்களின் கடமையாகும். இந்த 3 பாயிண்ட் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிறது. ஓகேவா? இதுதான் தவறானது. அடிப்படை உரிமைகளைப் போலவே இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் அடிப்படை கடமைகள் விதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் தவறானது. இந்த விளக்கத்தை பார்ப்போம். அடிப்படை கடமைகள் சட்டப்படி கட்டாயமாக அமல்படுத்தக்கூடியவை அல்ல. அடிப்படை கடமைகளை கட்டாயமாக அமல்படுத்த முடியாது. இருப்பினும் குடிமக்கள் அடிப்படை கடமைகள் குறித்த வர்மா குழு 1999 வர்மா குழு 1999 சில அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இருப்பதை ஒப்புக்கொண்டது. சட்டங்களின் அரசியலமைப்பு தன்மையை மதிப்பிடுவதில் இக்கடமைக்கு நீதித்துறை உதவுகின்றது. 1992 ஒரு சட்டம் அடிப்படை கடமையுடன் இணக்கமாக இருந்தால்
அது சமத்துவ பிரிவு. அது சமத்துவ பிரிவு 14, சட்டப்பிரிவு 14 மற்றும் 6 வகையான சுதந்திரங்களில் சட்டப்பிரிவு 19 ஆகியவற்றின் அடிப்படையில் நியாயமானதாக கருதப்படும் என்றும் அதனால் அது அரசியலமைப்புக்கு முரணானது என்று கருதப்படாது என்றும் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது. சில அடிப்படை உரிமைகளைப் போலன்றி அடிப்படை கடமைகள் குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும். ஓகேவா? அவை வெளிநாட்டினருக்கும் நீட்டிக்கப்படுவதில்லை. அடிப்படை கடமைகள் குடிமக்களுக்கு, இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா? அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் தான் சில அடிப்படை உரிமைகள் தான் வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். ஆனால் அடிப்படை கடமைகள் முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவை வெளிநாட்டினருக்கு நீட்டிக்கப்படுவதில்லை. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இக்கடமைகளில் ஒன்றாகும். ஓகேவா? அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சில அடிப்படை கடமைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பிற்கு இணங்கி நடப்பதும் அதன் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்களை மதிப்பதும் இது ஒரு அடிப்படை கடமை. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் உத்வேகம் அளித்த உயரிய கொள்கைகளை போற்றி பின்பற்றுவது. அதாவது நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உயரிய கொள்கைகளை போற்றி பின்பற்றுவது. இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாப்பது. நாட்டை பாதுகாப்பதும் தேவைப்படும் போது தேசிய சேவையை ஆற்றுவதும் இது ஒரு அடிப்படை கடமை. மதம், மொழி மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவ உணர்வையும் வளர்ப்பது. நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தை மதித்து பாதுகாப்பது. காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவது. 6-14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது அனைத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் கடமையாகும். ஓகேவா? இதுதான் சில முக்கியமான அடிப்படை கடமைகள் இங்கே கொடுத்துருக்கு. நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணி ஒவ்வொரு லைனையும் நல்லா நோட் பண்ணி படித்து பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் புரிஞ்சதில்ல. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே. 2வது கேள்வி. அடிப்படை உரிமைகளின் சரத்து 14 மற்றும் சரத்து 19ஐ விட அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளின் டிபிஎஸ்பியில் எந்த 2 சரத்துகள் முன்னுரிமையை வழங்கப்பட்டுள்ளது? அதாவது சட்டப்பிரிவு 14 மற்றும் சட்டப்பிரிவு 19ஐ விட டிபிஎஸ்பியில் உள்ள 2 ஆர்டிகல்ஸ் எந்த சட்டப்பிரிவு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 36 மற்றும் சட்டப்பிரிவு 40. ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 49 மற்றும் சட்டப்பிரிவு 51. ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 44 மற்றும் சட்டப்பிரிவு 48A. ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 39B மற்றும் சட்டப்பிரிவு 39C. இந்த 4 ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அடிப்படை உரிமைகளில் இருக்கிற சட்டப்பிரிவு 14 மற்றும் சட்டப்பிரிவு 19ஐ விட டிபிஎஸ்பியில் இருக்கிற 2 ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தெரியுதா? எனி கெஸ்ஸிங்? இந்த ஆர்டிக்கல்னு தெரியுதா? நாங்கள் ஆன்சர் பார்த்துருவோமா? ஆன்சர் என்ன?
ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 39 பி மற்றும் 39 சி. இதுதான் சரியான விடை. இந்த 2 ஆர்டிக்கல் தான் சட்டப்பிரிவு 14 மற்றும் சட்டப்பிரிவு 19 விட இந்த 2 டிபிஎஸ்பியில் இருக்கிற இந்த 2 ஆர்டிக்கல்ஸுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அப்படி என்ன சட்டப்பிரிவு 39 என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். சட்டப்பிரிவு 39 பி பொது நன்மைக்காக பொருள் வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதை ஆதரிக்கின்றது. அப்படியே சமமாக பகிர்ந்தளிப்பதை ஆதரிக்கிறது. அதாவது 39 பி சட்டப்பிரிவு 39 பி பொது நன்மைக்காக பொருள் வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதை ஆதரிக்கிறது. அதே சமயம் 39 சி என்ன சொல்லுன்னா, செல்வம் மற்றும் உற்பத்தி சாதனங்கள், அதாவது செல்வம் மற்றும் உற்பத்தி சாதனங்கள் குவிவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது செல்வம் மற்றும் உற்பத்தி சாதனங்கள் குவிவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுதான் 39ல் சி. ஓகே. லோக்நாத் வழக்கிற்கு 1967 பதிலளிக்கும் விதமாக 25வது திருத்தச் சட்டம் சட்டப்பிரிவு 31 சியை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் இந்த வழிகாட்டுதல்களை செயல்படுத்தும் சட்டங்கள் சட்டப்பிரிவு 14, 19 அல்லது 31 மீறுவதால் அரசியலமைப்பிற்கு விரோதமானவை என கருதப்படாது என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அத்தகைய சட்டங்கள் சட்ட ரீதியான கேள்விகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டன. இருப்பினும் சட்டப்பிரிவு 42வது திருத்தச் சட்டம் எப்போ வந்தது? 1976 சட்டப்பிரிவு 31 சியின் வரம்பை விரிவுபடுத்தி பகுதி 4இல் உள்ள அனைத்து டிபிஎஸ்பிகளையும் உள்ளடக்க முயன்றது. துரதிர்ஷ்டவசமாக இந்த விரிவாக்கம் மினர்வா மில்ஸ் வழக்கில் 1980 மினர்வா மில்ஸ் வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஆயினும் கூட அடிப்படை உரிமைகள் 14 மற்றும் 19 விட சட்டப்பிரிவுகள் 39 பி மற்றும் 39 சி முன்னுரிமை பெறுகின்றன. 39 பி எது? பொது நன்மைக்காக வளங்களை சமமாக பகிர்ந்தளிக்கிறது சொல்லுது 39 பி. 39 சி என்ன சொல்லுதுன்னா, உற்பத்தி மற்றும் அதாவது செல்வம் மற்றும் உற்பத்தி சாதனங்கள் குவிவதை, அளவுக்கு அதிகமாக குவிவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது எப்படி கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுல? அடுத்த கேள்வி போயிடலாமா? 3வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் டிபிஎஸ்பி கீழ் பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொள்க. ஆப்ஷன் பார்ப்போம். சர்வதேச அமைதியை ஊக்குவித்தல், கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், கிராமப்புறங்களில் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இதுதான் 4 கூற்று. இதில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பிரதிபலிக்கப்படுத்தும் காந்திய கொள்கைகள் எவை? இந்த 4 கூற்றில் எது காந்திய கொள்கைகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்னன்னா, ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும் 3, சி 3 மற்றும் 4, டி 1, 2, 3 மற்றும் 4. இதில் எது சரியானது? இன்னொரு கொஸ்டினே ஆப்ஷனையும் படிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் கீழ் பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொள்க. சர்வதேச அமைதியை ஊக்குவித்தல், கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், கிராமப்புறங்களின் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் பிரதிபலிக்கும் காந்திய கொள்கைகள் எவை? எது காந்திய கொள்கைகளை பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் இப்போ பார்த்துருவோமா நம்ம? காந்தி இந்தியாவோட வளர்ச்சி எங்கள் கிராமப்புறங்களிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். அப்போ
கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், கிராமப்புறங்களின் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். இது ரெண்டும் தான் காந்திய கொள்கைகள். காந்திய கொள்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? டிபிஎஸ்பியில் இருக்கிறதுல காந்திய கொள்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், கிராமப்புறங்களில் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். இப்போ 2, 3னா ஆப்ஷன் பி அதுதான் சரியான விடை. விளக்கத்தை பார்ப்போம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பிரதிபலிக்கும் காந்திய கொள்கைகள் பின்வருமாறு. கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். இது உள்ளூர் கிராம சபைகள் அல்லது பஞ்சாயத்துகள் மூலம் அதிகார பரவலாக்கப்பட்ட சுய ஆட்சியை நிறுவுதல், உள்ளூர் தன்னாட்சி மற்றும் அடிமட்ட ஜனநாயகத்தை ஊக்குவித்தல் ஆகிய மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. இது கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் இது உள்ளூர் கிராம சபைகள் அல்லது பஞ்சாயத்துகள் மூலம் அதிகார பரவலாக்கப்பட்ட சுய ஆட்சியை நிறுவுதல். கிராமத்திலே சுய ஆட்சியை நிறுவுறது, அதுக்காக தான் கிராம பஞ்சாயத்துக்களை நிறுவுறாங்க. உள்ளூர் தன்னாட்சி மற்றும் அடிமட்ட ஜனநாயகத்தை ஊக்குவித்தல் ஆகிய மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. 2. அடுத்தது கிராமப்புறங்களின் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். சுயசார்பை ஊக்குவிக்கவும், உள்ளூர் வேலைவாய்ப்பை உருவாக்கவும், பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் கிராமப்புறங்களில் சிறு அளவிலான குடிசை தொழில்களை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தை மகாத்மா காந்தி வலியுறுத்தினார். இது சுயசார்பை ஊக்குவிக்கிறதுக்கும், உள்ளூர் வேலைவாய்ப்பை உருவாக்கவும், பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் கிராமப்புறங்களின் சிறு அளவிலான குடிசை தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் முக்கியத்துவத்தை மகாத்மா காந்தி வலியுறுத்தினார். இந்த 2 பாயிண்ட் புரியுதுல. பிற காந்திய கொள்கைகள். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் போதை பானங்கள் மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வதை தடை செய்தல். சட்டப்பிரிவு 47. ஏன்னா உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் போதை பானங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் உட்கொள்வதை தடை செய்தல். சட்டப்பிரிவு 47. பசுக்கள், கன்றுகள் மற்றும் பிற பால் தரும் மற்றும் உழைக்கும் கால்நடைகளை கொல்லுவதை தடை செய்தல் மற்றும் அவற்றின் இனங்களை மேம்படுத்துதல். சட்டப்பிரிவு 48. பசுக்கள், கன்றுகள் மற்றும் பிற பால் தரும் மற்றும் உழைக்கும் கால்நடைகளை கொல்லுவதை தடை செய்தல் மற்றும் அவற்றின் இனங்களை மேம்படுத்துதல். இது சட்டப்பிரிவு 48. சர்வதேச அமைதியை ஊக்குவித்தல். சட்டப்பிரிவு 51 என்பது தாராளவாத அறிவுசார் கொள்கையாகும். ஓகேவா? சர்வதேச அமைதியை ஊக்குவித்தல் இது சட்டப்பிரிவு 51 இருக்குது. இது தாராளவாத அறிவுசார் கொள்கையாகும். சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி. சட்டப்பிரிவு 39A. இது சோசியலிச கொள்கை. சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 39A இருக்குது. இது சோசியலிச கொள்கை. லாஸ்ட் கொஸ்டினில் தான் 39B-C பார்த்தோம். இது 39A, சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி, சோசியலிச கொள்கை. ஓகேவா? இந்த கேள்வி புரிஞ்சதுல கேள்வி விளக்கம் ஓகே தானே? அடுத்த கேள்வி போலாமா? பின் வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் கீழ் உள்ள அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாக இல்லை? எப்படி? அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டாங்க. எது? நமது தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உயரிய லட்சியங்களை போற்றி பின்பற்றுதல், நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தை மதித்து பாதுகாத்தல், கலாச்சார, மொழி மற்றும் மத சிறுபான்மையினர் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்து கொள்ள வழிவகுப்பதன் மூலம் அவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல், காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல். 4 ஆப்ஷனில் எது சரி? எது அடிப்படை கடமைகள் இல்லை அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. எந்த ஆப்ஷன் பார்க்கலாமா?
அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாக இல்லை. அடிப்படை கடமைகளின் ஒரு பகுதியாக இல்லை, அதுதான் கேட்டிருக்காங்க. பார்த்தா ஆப்ஷன் சி, கலாச்சார, மொழி மற்றும் மத சிறுபான்மையினர் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்து கொள்ள வழிவகுப்பதன் மூலம் அவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல். இதுதான் அடிப்படை கடமைகளோட ஒரு பகுதியாக இல்லை. மற்றதெல்லாம் அடிப்படை கடமைகளில் வர்றது தான். நமது தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உயரிய லட்சியங்களை போற்றி பின்பற்றுதல், நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தை மதித்து பாதுகாத்தல், காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல். இதெல்லாம் வந்து அடிப்படை கடமைகளில் வர்றது. இதுதான் அடிப்படை கடமைகளில் இந்த பாயிண்ட் தான் வராது. ஓகேவா? விளக்கம். இந்திய அரசியலமைப்பின் 51A பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை கடமைகளோட பிரிவு என்ன? 51A. தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதித்தல், நல்லிணக்கம் மற்றும் பொதுவான சகோதரத்துவ உணர்வை வளர்த்தல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், நமது கலப்பு கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரியத்தை மதித்து பாதுகாத்தல், காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இதில் இந்த பாயிண்ட் எங்கே வந்திருக்கு? சிறுபான்மையினர் பாரம்பரியத்தை பாதுகாத்து வழிவகுத்தல், அதெல்லாம் வரல. அதுதான் தப்பாக கொடுத்து. சட்டப்பிரிவு 29 வந்து மொழி மற்றும் மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 29 வந்து மொழி மற்றும் மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. இந்த கொஸ்டின் ஓகேவா? இது புரியுதா? அடிப்படை கடமைகள் பற்றி. அடுத்தது 5வது கேள்வி. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி தொடர்பாக பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொள்க. என்ன? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி தொடர்பாக பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொள்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நலவாழ்வு அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட், பொருளாதார ஜனநாயகம், சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம். மேற்கூறியவற்றில் எத்தனை அம்சங்கள் டிபிஎஸ்பியின் நோக்கங்களாக உள்ளன? எத்தனை அம்சங்கள் டிபிஎஸ்பியின் நோக்கங்களாக உள்ளன? மேலே உள்ள ஆப்ஷனில் நலவாழ்வு அரசா, பொருளாதார ஜனநாயகமா, சமூக ஜனநாயகமா, அரசியல் ஜனநாயகமா? இதில் எது? ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 4. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் தொடர்பாக பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அம்சங்கள் டிபிஎஸ்பியின் நோக்கங்களாக உள்ளன? யோசிங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? எத்தனை அம்சங்கள் டிபிஎஸ்பியின் நோக்கங்களாக உள்ளன? டிபிஎஸ்பியில் நலவாழ்வு அரசு வரும், பொருளாதார ஜனநாயகம் உண்டு, சமூக ஜனநாயகம் உண்டு, அரசியல் ஜனநாயகம் கிடையாது. இந்த 3 தான் ஆன்சர். நலவாழ்வு அரசு, பொருளாதார ஜனநாயகம், சமூக ஜனநாயகம். இதை மட்டும்தான் டிபிஎஸ்பியில் நோக்கம் இருக்கும். அரசியல் ஜனநாயகம் கிடையாது. விளக்கத்தை பார்ப்போம். அரசியல் ஜனநாயகம் என்பது வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் ஒரு குறிப்பிட்ட நோக்கமாக இல்லை. நலவாழ்வு அரசு,
பொருளாதார ஜனநாயகம் மற்றும் சமூக ஜனநாயகம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை டிபிஎஸ்பி நோக்கமாக கொண்டுள்ளது. இது நலவாழ்வு அரசு, பொருளாதார ஜனநாயகம் மற்றும் சமூக ஜனநாயகம் ஆகியவற்றை மேம்படுத்துவதையே டிபிஎஸ்பி நோக்கமாக கொண்டுள்ளது. அரசியல் ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை அம்சமாக இருந்தாலும் அது அரசியலமைப்பின் பிற பகுதிகளில், அதாவது அரசியல் கட்டமைப்பு, தேர்தல், பிரதிநிதித்துவம் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான விதிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிபிஎஸ்பி முக்கியமாக நீதி, சமத்துவம் மற்றும் குடிமக்களின் நலனை உறுதி செய்வதனை சமூக பொருளாதார நோக்கங்களின் கவனம் செலுத்துகிறது. டிபிஎஸ்பி முக்கியமாக இதில் கவனம் செலுத்துது நீதி, சமத்துவம் மற்றும் குடிமக்களின் நலனை உறுதி செய்வதற்கான சமூக பொருளாதார நோக்கங்கள். இதில் தான் டிபிஎஸ்பி முக்கியமாக கவனம் செலுத்துது. ஓகேவா? தொடர்ந்த கொஸ்டின் முடிச்சுட்டு 5 கொஸ்டினும் முடிச்சுட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் இது தான். டிஸ்பேட்ச் பற்றி தெரியணுன்னா இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ எக்கனாமிக்ஸில் மணி அண்ட் மானிட்டரி பாலிசி அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.